ஒரு மனிதர் அவருக்குள்ளார நிறைய கனவுகள் வச்சிருந்தாரு. ஆனாலுமே தினமும் சாதாரண மனிதர்கள் மாதிரி வேலைக்கு போவாரு, திரும்ப வீட்டுக்கு வருவாரு, வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்ப்பாரு. அப்படியே அவருடைய நேரங்கள் ஓடி போயிடும், மறுபடியும் வேலைக்கு போயிடுவாரு. இப்படியே அவருடைய நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனாலுமே அவர் மனசுக்குள்ளார அவருடைய கனவுகளை நோக்கி எப்படியாவது பயணம் பண்ணணும், எப்படியாவது அவர் நினைச்ச விஷயங்களை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவருக்கு நிறைய கதைகள் எழுதணும், நிறைய நாவல்கள் எழுதணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பல விதமான விஷயங்கள் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த எந்த ஒரு விஷயத்தை நோக்கியுமே இவருடைய பயணத்தை ஆரம்பிக்கல. அதற்கு பதிலாக தினந்தோறும் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அவரையே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு நான் ஆரம்பிப்பேன், நாளைக்கு கண்டிப்பா நான் கதை எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே அந்த நாளை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவர் நகர்ந்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த நாளை அப்படிங்கிறது அவருக்கு வரவே இல்லை. எப்பவும் போல அவருடைய வாழ்க்கை உருண்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காக பேருந்து நிலையத்துல காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப லேசா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவர் கொடையை விரிச்சிட்டு அவருடைய பேருந்துக்காக நின்றுகிட்டு இருக்கிறாரு. அப்படி நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு வயதான மனிதர் அது வழியா நடந்து வராரு. அப்படி நடந்து வந்தவர் இந்த மனிதரை பார்த்த உடனே, தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமான குரல்ல இந்த மனிதர்கிட்ட கேட்கிறாரு. உடனே இவருமே சொல்லுங்கய்யா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வயதான மனிதர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லப்பா, உன்னுடைய நேரத்துல ஒரு 5 நிமிடங்களை எனக்கு தர முடியுமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா எனக்கு இப்போ நேரம் இல்லை, நான் என் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், பேருந்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன், பேருந்து வந்த உடனே போயிடுவேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் சொல்றாரு, அட என்னப்பா நீ காலகாலமா உன்னுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்க, ஆனா இப்போ திடீர்னு நேரம் இல்லைன்னு சொல்றிய, இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறாரு. அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியல, என்னங்க ஐயா சொல்றீங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் அவருடைய பேக்கெட்ல இருந்து ஒரு கடிகாரத்தை எடுத்து இந்த மனிதர்கிட்ட காட்டுறாரு. உடனே அந்த இளைஞர் கேட்கிறாரு, என்னங்க ஐயா என்ன கடிகாரம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீயே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில ஒப்படைக்கிறாரு. அந்த இளைஞர் அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது கடிகாரத்துல அந்த எண்களுக்கு பதிலா ஒரு சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கறாரு. அது என்னன்னா வேலை, கனவு, காதல், வருத்தம், இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இளைஞர் அவருடைய கையில வாங்கின உடனே அந்த கடிகார முள் அந்த வருத்தம் அப்படிங்கிற அதே இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுகிட்டு இருக்கு. இந்த இளைஞர் அந்த வயதான மனிதர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா இந்த வாட்ச் ஓடல நினைக்கிறேன், வருத்தம் அப்படிங்கிற இதே வார்த்தைக்கு நேரா இந்த முள்ளு அப்படியே நகராம நின்றுகிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லப்பா, இந்த கடிகாரம் நீ இப்போ இருக்கிற மனநிலையை காட்டும், நீ ரொம்ப காலமா வருத்தத்துல தான் இருக்க, நீ உன்னுடைய கனவு நோக்கி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கே தவிர, ஆனா அதற்கான எந்த ஒரு முயற்சியுமே நீ எடுக்கல, அதன் காரணமா உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ வருத்தமா தான் இருந்திருக்க, அதனாலதான் அந்த கடிகாரம் வருத்தத்தை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த ஒரு சில வினாடிகள்ல அந்த முள்ளு பார்த்தீங்கன்னா அவருடைய கனவு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் வருத்தத்துக்கு போயிடுது. இப்போ மறுபடியும் அந்த வயதான மனிதர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ இப்படியே உன்னுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருந்தீன்னா கடைசியில இந்த வருத்தம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சம். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வீணா போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும், அந்த வருத்தத்துல இருந்து உன்னால மீளவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த இளைஞருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு, அவரை எதிர்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனாலுமே அவர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. உடனே இளைஞர் கேட்கிறாரு, ஐயா நீங்க சொல்றது சரிதான், நானுமே பழங்காலமா அதை யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா செயல்ல மட்டும் ஈடுபட முடியல, இதுக்கு என்ன பண்ணட்டும், அது நீங்க உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த வயதான மனிதர் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் உனக்கு ஒரே ஒரு உதவி தான் பண்ண முடியும், இந்த கடிகாரத்தை நீயே வச்சுக்க, இந்த கடிகாரம் நீ எப்பப்பெல்லாம் என்னென்ன வேலை செய்யறியோ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த கடிகாரம் காட்டும். இப்படி ஒருவேளை நீ உன்னுடைய வேலையிலிருந்து உன்னுடைய கனவை நோக்கி போய்கிட்டதுன்னா அந்த கடிகாரம் முள் வேலையிலிருந்து கனவை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் நீ எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த கடிகார முள் மாறிக்கிட்டே இருக்கும், இதை நீ வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வயதான மனிதர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ அந்த கொட்டுற மலையில இந்த இளைஞர் ரொம்ப அமைதியா நின்றுகிட்டு இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு போற அந்த பேருந்துமே வருது. ஆனா அவர் அந்த பேருந்துல ஏறவே இல்லை. அதற்கு பதிலா பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாரு. அந்த காஃபி ஷாப்புக்கு எப்பவுமே ரெகுலரா போறவர் தான். அன்னைக்கு அங்க போயிட்டு அவருக்கு பிடித்தமான ஒரு காஃபி ஆர்டர் பண்றாரு. அதுக்கப்புறமா அவருடைய லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு முதல் முறையா பல வருடங்கள் கழிச்சு ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கும் போது அவருடைய மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நிலைப்படி அந்த வேலையை செய்யவே முடியல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அதை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் அந்த கடிகாரத்தை எடுத்து பாக்குறாரு. அப்ப அந்த கடிகார முள் பாத்தீங்கன்னா வேலை அப்படிங்கிற அந்த இடத்த காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மனிதர் அந்த கடை மூடுற வரைக்கும் அங்கேயே உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கடை மூடின உடனே அவருடைய லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா அந்த கதையோட முதல் சாப்டரை எழுதிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு ஒரு மன நிறைவோட அந்த கடிகாரத்தை எடுத்து பாக்குறாரு. அந்த சமயம் அந்த கடிகார முள் பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கனவு அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த மனிதருக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அன்னையிலிருந்து அவர் நேரத்தை வீணடிக்கிறத மொத்தமா விட்டுட்டாரு. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தை பயன்படுத்தி கதைகளை எழுத ஆரம்பிச்சாரு. அந்த கதைகளை புத்தகங்களை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதனோடவே சேர்த்து சின்னதா ஒரு பிஸ்னஸுமே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்னென்னலாம் கனவு கண்டாரோ அந்த கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிக்கிட்டே வர ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அந்த வயதான மனிதரை இந்த இளைஞர் எங்கேயுமே பார்க்கவே இல்லை. ஆனா அந்த கடிகாரம் இவர் கூடயே இருந்துகிட்டு அவரை வழிகாட்டிக்கிட்டே இருக்கு. இந்த மனிதர் அவருடைய கனவை நோக்கி ரொம்ப வேகமா பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது போலதாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குதுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மனசுக்குள்ளார கூட நீங்க ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை நோக்கி நீங்க ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்கவே மாட்டீங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்த உடனே நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு நம்ம கனவை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு நீங்க ஒவ்வொரு நாளுமே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே அந்த நாளை அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நாளை அப்படிங்கிறது வரும்போது அது இன்றைய தினமா மாறிடும். அதனால நீங்களுமே உங்க கனவை நோக்கி ஓடணும், உங்களுடைய கனவை நினைவாக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு செயல்ல இறங்க ஆரம்பிங்க. அது எவ்வளவு பெரிய கனவை வேணா இருக்கலாம். ஆனா முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். முதல் அடி எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அடிகளை நீங்க வேக வேகமா வைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்களுமே உங்க கனவை நோக்கி அந்த பயணத்தை ரொம்ப வேகமா ரொம்ப சிறப்பா செயல்படுத்தலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.